தவறான முடிவெடுத்தவர்களே ரணில் பக்கம், தோல்வி நிச்சயம் என்கின்றார் சாகர. பெருந்தோட்ட நிறுவனங்களை மிரட்டும் ரணில் தரப்பு. அப்போது முடியாது என்ற ரணில் வெற்றிக்காக இப்படி கூறுகின்றார் என்கின்றார் அனுர. எதிரணி எம்பியை கொல்ல ரணில் திட்டம், முக்கிய குற்றவாளியை சிறையில் சந்தித்த மனுஷ. அழிவை தடுக்க ரணில் சஜித் ஒன்றிணைய வேண்டும், கைகூப்பி கேட்டுக்கொண்ட ராஜாங்க அமைச்சர். அரச பணியாளர்களின் சம்பள உயர்வுக்கான சுற்றறிக்கை வேண்டும். ரணில் ஜனாதிபதியானால் 75,000 வாகனங்கள் அரச ஊழியர்களுக்கு இறக்குமதியாம். காலி முகத்திடல் போராட்ட விவகாரம், உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடையப் போவதை அறிந்தே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் புதிய கட்சியை உருவாக்கப் போகின்றார்கள். அவர்கள் கட்சியை காட்டிக் கொடுத்தவர்கள். எனவே கொள்கையை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு எதிர்வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் சரியான பதிலடியை கற்றுக் கொடுப்பார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சியை காட்டிக் கொடுத்தவர்கள் எவரும் தொடர்ந்து எங்களின் கட்சிக்கு அவசியமற்றவர்களாவர். அதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறவுள்ள சந்தர்ப்பத்தில் அந்த தேர்தலுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கு பதிலாக புதிய கட்சியை உருவாக்கப் போகின்றார்கள். அப்படியென்றால் தற்போதைய இந்த தேர்தலில் தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதென்றால் கட்சியை உருவாக்குவதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் என்பது அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் என்பதால் தேர்தலின் பின்னர் எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு வர முடியுமா என்பதை பார்ப்பதற்காக முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். எங்களின் கட்சியில் பலம் பொருந்தியவர்களாக இருந்தவர்களுக்கு இன்று நேர்ந்துள்ள நிலைமைக்கு எங்களின் கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் கொள்கையை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு மக்கள் சரியான பதிலடியை அடுத்து வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் கற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் அவரை வழிநடத்தி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கி, பசில் ராஜபக்சவை நிதி அமைச்சு பதவியிலிருந்து நீக்கி தவறான முடிவுகளை எடுக்க அவரை வழிநடத்தியவர்களே இன்று ரணிலை சூழ்ந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுடன் அரசியல் செய்தால் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வேறு ஸ்திரத்தன்மையை தேடி செல்ல நேரிடும் என்றார். கல்வி புரட்சி மூலமே மலையகத்தில் நிலையானதொரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். அதனால்தான் கல்வி அபிவிருத்திக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்குகின்றோம். எமது அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் அதிகளவான நிதி ஒதுக்கீடுகளை கல்விக்காக செய்து வருகின்றார். அதனால்தான் இன்று எல்லா துறைகளிலும் எமது சமூகத்தினர் பிரகாசித்து வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளுக்கு சமிருத்தி வழங்கப்படவில்லை. ஆனால் வந்தபோது எமது மக்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என எமது அமைச்சர் திட்டவட்டமாக எடுத்துரைத்தார். இதனை அடுத்து எமது மக்களும் உள்வாங்கப்பட்டனர். அது மட்டுமல்ல, காணி உரிமைகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் இடம்பெறுகின்றன. தோட்டங்களை கிராமங்களுக்குரியதாக்குவதற்கு அமைச்சரவை பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எமது மலையகத்துக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துள்ளார். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார். எனவேதான் மக்கள் பக்கம் நின்று நாம் அவரை ஆதரிக்கின்றோம். அது மட்டுமல்ல, நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களையே அவர் உறுதிமொழியாக வழங்கியிருக்கின்றார். ஆனால் சில வேட்பாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக முடியாத விடயங்களை எல்லாம் கூறுகின்றனர். ஏனெனில் தேர்தலின் பின்னர் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். தேர்தலில் வாக்கு வேட்டை நடத்துவதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களின் நிபந்தனைகளை ஏற்று ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு நாம் தயாரில்லை. தொழிலாளர்களின் நலனே எமக்கு முக்கியம். எனவே 1700 ரூபாவை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் என்றார். மக்கள் பழக்கப்பட்ட பழைய இடங்களை விட்டு தேசிய மக்கள் சக்தியை நோக்கி குவிந்து வருகின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எமக்கு எதிரானவர்கள் இதுவரை கூறிக்கொண்டிருந்த எம்மால் வெற்றி பெற முடியாது என்கின்ற கதை இப்போது மாறிவிட்டது. இப்போது ரணில் கூறுகின்றார், நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் கேஸ் இல்லாமல் போய்விடுவோமாம், எல்லாம் முடிந்து விடுமாம். அவர்கள் சமூகத்தில் ஒரு அச்சத்தை உருவாக்குகின்றார்கள். தோல்வியடைகின்ற தலைவர்கள் சதாகாலமும் சமூகத்தில் ஒரு பீதியை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் தேசம் ஆபத்திலாம், பொருளாதாரம் ஆபத்திலாம். ஆனால் வெற்றி பெற்ற அவர்கள்தான் இந்த நாட்டையும் மக்களையும் ஆபத்தில் தள்ளிவிடுவார்கள். இப்போது சஜித் அணியை சேர்ந்தவர்களும் நாங்கள் வந்தால் நாடு ஆபத்தில் என கூறுகின்றார்கள். அந்த எல்லோரையும் விட இந்த நாடு பற்றியும் நாட்டில் உள்ள
மக்கள் பற்றியும் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த எமக்கு பொறுப்பு இருக்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டதன் பாதக விளைவுகளைத்தான் நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போதும் அப்படித்தான். இன்றைக்கு 1.5 மாதங்களுக்கு முன்னர் இந்நாட்டின் அரசாங்க ஊழியர்கள் உயிர் வாழ இயலுமான அளவிலான சம்பளத்தை கொடுக்குமாறு பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அப்போது ஒரு சதம் கூட அதிகரித்து கொடுக்க முடியாது. அவ்வாறு அதிகரித்தால் நாடு சீரழிந்து விடும் என ரணில் கூறினார். நிதியமைச்சின் செயலாளர் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தால் வட் வரியை 21% வரை அதிகரிக்க வேண்டியிருக்குமாம் என கூறினார். கடந்த ஜூலை மாதத்தில் இவ்வாறு கூறினார். இப்போது கூறுகின்றார், ஜனவரி மாதத்திலிருந்து அரசாங்க ஊழியர்களுக்கு ரூபா 25,000 கொடுப்பனவினை வழங்குவதாக 24% சம்பள அதிகரிப்பினை வழங்குவதாகவும் கூறுகின்றார். அவரால் அப்படி கூற முடியும். ஏன் அவரென்றால் இந்த தடவை தோல்வியடைவார் அல்லவா? இன்று அமைச்சரவையில் விவசாயிகளின் பயிர் செய்கை கடன் அனைத்தையும் வெட்டிவிடுவதாக தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் என்றார். எண்ணெய் கொள்வதற்கு அல்லது சிறையில் அடைப்பதற்கு சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவும் அஸ்லாம் என்ற நபரும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று 5 வருடங்களாக குற்ற செயல் ஒன்றுக்காக சந்தேக நபராக இருக்கும் ஒருவரை சந்தித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரிடம் அவரை பிணையில் வெளியில் எடுப்பதாகவும் இன்னும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதாகவும் தெரிவித்து எனக்கு எதிராக வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு கோரியுள்ளார். அதாவது சந்தேகத்தின் பெயரில் 5 வருடங்கள் சிறையில் இருக்கும் குறித்த நபரின் குற்ற செயல்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்தே இந்த வாக்குமூலத்தை அவர்கள் கோரியுள்ளனர். மனுச நாணயக்கார குறித்த சந்தேக நபரை சந்தித்தமைக்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நான் தீவிரமாக செயல்பட்டு வருபவன் என்பது அனைவருக்கும் தெரியும். இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னை எப்படியாவது கொல்வதற்கு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சினைக்குள் சேர்க்க வைத்து என்னை சிறையில் அடைப்பதற்கு சதித்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்பதும் எனக்கு புலனாகின்றது என்றார். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையும் இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளதையும் அறிய முடிகின்றது. அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஜனநாயகத்தை அளிக்கும் தரப்பினரை வீழ்த்த அனைத்து தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன். அதற்காக இனி சுயாதீனமாக செயல்படுவேன் என வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் மாதம் 8ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இந்த நாடாளுமன்றத்தை நிச்சயம் கலைப்பார். ஆகவே இன்றைய அமர்வு இறுதி அமர்வாக கூட இருக்கலாம். மிகவும் கவலையுடன் உரையாற்றுகின்றேன். நாட்டின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை காண முடிகின்றது. இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற தரப்பினர் ஒட்டுமொத்த மக்களையும் குறிப்பாக இளைஞர்களை மூளைச்சலவை செய்து 75 ஆண்டு காலம் நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் மற்றும் அரசாங்க மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்று பொய்யுரைத்து அதனை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுள்ளார்கள். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை காண முடிகின்றது. சிறந்த அரசியல் குடும்ப பின்னணியில் தான் நான் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தேன் என்றார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உத்தேச சம்பளம் அதிகரிப்புகளை அறிவிக்கும் சுற்றறிக்கையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் தேதிக்கு முன்னதாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும். ஏற்கனவே ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ளமையால் அரச பணியாளர்களுக்கான சுற்றறிக்கையை வெளியிட முடியும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்காக கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர். எனினும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கணிசமான இடத்தை பெற்றுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பள முரண்பாடுகள் நீக்க கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது அரசாங்கம் தீர்வுகளை வழங்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு எதிரான கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை அரசாங்கம் நடத்தியது. எனினும் தற்போது அரசாங்கம் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கடந்த 5 வருடங்களாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சுமார் 75,000 வாகன அனுமதி பத்திரங்களில் இன்னும் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் நன்கொடையாளர்கள் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் குறித்த அனுமதி பத்திரங்களில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவார் என அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சம்பள விகிதங்கள் கிடைப்பதால் அவர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் அவர்களின் பெரும்பாலானோர் வாகனங்களை கொள்வனவு செய்வதாகவும் அல்லது அவர்களது நிதி தேவைகளுக்காக அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட கோட்டாகோகம போராட்டத்தின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையை சுற்றியுள்ள வீதிகளில் அபாயகரமான வீதி தடுப்புகளை வைத்து பொதுமக்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் அதனூடாக மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இந்த முறைப்பாட்டின் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ள காவல்துறை மா அதிபர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் எதிர்வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி விளக்கம் அளிக்குமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தரணி சேனக பெரேராவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலித்த பிரதிபத்மன் சூரசேன, ஜெயந்த கோதாகோட மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. காலிமுகத்திடல் கோட்டாகோகம போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையை சுற்றியுள்ள வீதிகளில் பொதுமக்களுக்கு ஆபத்தான கூர்முனையுடன் கூடிய தடுப்புகளை காவல்துறையினர் அமைத்ததாக மனுதாரரான சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்தார். இதுபோன்ற ஆபத்தான வீதி தடுப்புகளை வைத்ததன் ஊடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்து பிரதிவாதிகளிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெற்றுத் தருமாறு மனுதாரர் உயர் நீதிமன்றில் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.